தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுவாமிநாதன் அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட தோழர்களை, இந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகளை, பொதுமக்களை, இந்த துறை சார்ந்து பணி செய்யக்கூடியவர்களை அவதூறாக அத்துமீறி பேசக்கூடிய, அதாவது துறை சார்ந்து பணிகளை மேற்கொள்ளாமல் அதுக்கு மாறாக சட்டப்புத்தகத்துக்கு புறம்பாக தொடர்ந்து பேசி செயல்படக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி சாமிநாதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் துறை சார்ந்து மீறி செயல்படக்கூடிய பல்வேறு சம்பவங்களை கண்டிச்சு ஏற்கனவே தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை, குடிநீர் உள்ளிட்ட, தெருவிளக்கு உள்ளிட்ட ஏராளமான பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய போக்கினை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் திருவோணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இப்படிப்பட்ட சம்பவங்களை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஊராட்சி செயலாளர்கள், அதே மாதிரி பணித்தள 100 நாள் பணியில் ஈடுபடக்கூடிய பணித்தள பொறுப்பாளர்கள், 100 நாள் வேலையில் ஈடுபடக்கூடிய பொதுமக்கள் இவர்களுடைய அட்டையை பிடுங்குவது, அதில் அத்தை மீறுவது, அவர்கள் மீது ஆப்ஷன் போடுவது, இப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் எந்த அதிகாரிகளுக்கும் உரிமை இல்லைங்கிறத நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இது சட்டத்துக்கு புறமான நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு இருப்பார் அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசாங்கம் தேர்தல் நடத்தாதன் விளைவாக தமிழ்நாடு முழுவதும் திருவோணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இப்படிப்பட்ட அதிகாரிகள் அத்துமீறக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. தமிழ்நாடு அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் இது போன்ற நடவடிக்கைகளை, மக்கள் பிரதிநிதிகளை, மக்களுக்காக அனுதினமும் போராடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட தலைவர்களை இப்படி துண்டு உள்ளிட்ட வறுமையில, தனிமையில பேசுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நியாயமான பிரச்சனைகளை மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் தலைவர்கள் கொண்டு செல்லும் போது உரிய முறையில் பதில் சொல்லுமே தவிர, சாமிநாதனாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு மீறி பேசும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை திரட்டி வலுவான போராட்டத்தை நடத்தும் அப்படிங்கிறதுக்கு எச்சரிக்கையாக தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். மாவட்ட நிர்வாகம், மாநில அரசாங்கம் துறை சார்ந்த நடவடிக்கை அவர் மீது எடுக்கணும். அவர் உடனடியாக அந்த இடத்துல இருந்து இடமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இது தொடர்ந்துன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மக்களை பொதுவான ஏற்கனவே சொன்னேன். இது தொடர்ந்தால் இன்னும் மக்களை பல்வேறு அரசியல் கட்சிகளை ஏற்கனவே பல்வேறு அரசியல் அமைப்புகளை போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்க எல்லாம் திரட்டி மக்கள் வர தயாராக இருக்காங்க, பொதுமக்கள் வர தயாராக இருக்காங்க. அதான் சொல்றேன், 100 நாள் வேலையில் இன்னைக்கு 100 நாள் வேலை கொடுக்க முடியாத அரசாங்கத்தினால பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அந்த 100 நாள் வேலையில் ஈடுபடக்கூடிய சொற்ப வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊராட்சியில் 20 பேர் 30 பேருக்கு வேலை தர்றாங்க, 50 பேருக்கு வேலை தர்றாங்க. அவங்கள பல்வேறு வகையான நெருக்கடி கொடுத்து அவங்கள்ட்ட அட்டை பிடுங்கணும். அட்டை எல்லாம் பிடுங்கி நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது, நீங்க வேலை வாங்குறதுல ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்குன்னு சட்டம்லாம் இருக்கு. 100 நாள் வேலையில் ஈடுபடக்கூடிய மக்களை வேலை வாங்குவது, அதுக்கு ஏற்கனவே சட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அரசாங்கம் செயல்படணும். நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கோம். நீங்க அட்டையெல்லாம் முடிங்கிட்டு நீங்க உங்களை மிரட்டுறதுக்குலாம் என்ன ஏற்படுங்க? மிரட்டுறது என்ன அணுகுமுறை? ஒரு அரசு அதிகாரி, நீங்க மக்கள் பிரதிநிதி இல்லாத நேரத்தில் தனி அலுவலர் மூலம் இந்த துறைங்கிற நடக்குது. சாதாரண மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய துறை தான் ஊரக வளர்ச்சி துறை. நீங்க மக்களை போய் மிரட்டினீங்கன்னா என்ன எப்படி சொல்றேன்னு தெரியல. அதுக்கான எச்சரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். அரசாங்கம் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு இந்த பகுதியில். குடிநீர் பிரச்சனை இருக்கு, தெருவிளக்கு பிரச்சனை இருக்கு, டாய்லெட் வசதி கேட்டு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பில்லு வாங்க போனா நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய பிரச்சனை நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இது நாங்க ஒரு முதல் கட்டமான போராட்டம். பேரு சுரேஷ்குமார், CPM மார்க்சிஸ்ட் மாவட்ட செயற்குழு.